வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு வளர்ந்திட வான்மழையினவா, வழியிருளினிலே வளர்மதியனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா, வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலானது நலமிக்கதாக ஆசீர்வாதமிக்கதாக இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் உடைமையாக பெற்றுக்கொள்கிறோம். அந்த உடைமைக்கு வழியாக இந்த திருப்பலி இருக்கிறது. இப்பலியிலே கலந்து கொள்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, உம் பிள்ளைகள் எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14-16 முடிய. அன்புக்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினாலும் நீர் கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மை தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறுபிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்திணிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைய வழிபாட்டுக்குரிய வாசகங்கள் மனித வாழ்வின் சிந்தனைகளை நமக்கு தோலுரித்து காட்டுவதாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் காலத்திலும் அந்த சிந்தனை, எந்த சிந்தனையோடு மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அதே சிந்தனையோடு இன்றும் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஒரு முறை நான் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். சென்னையிலிருந்து ஜான்சி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்சி என்ற ஊருக்கு நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஏறக்குறைய சென்னையை தாண்டிய பிறகு ஆந்திர மாநிலத்துக்குள்ளாக அந்த ரயில் பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற போது நான் அமர்ந்திருந்த இடத்திலே இருந்தவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டோம். நாங்கள் வைத்திருந்த தின்பண்டங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறி, ஒருவருக்கொருவர் எங்கள் உரையாடலை தொடங்கி, எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு போகிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று இயல்பாக அந்த ரயில் பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டே சென்றோம். அப்பொழுது நான் அமர்ந்திருந்த அந்த பெட்டியில் அமர்ந்திருந்த 8 நபர்களுக்குள்ளாக ஒரு குடும்பம் ஒன்று, கணவன் மனைவி, அவருடைய குழந்தைகள் 2 பேர் என 4 பேரும், மற்ற நாங்கள் 4 பேரும் தனி மனிதர்களாக பயணம் செய்தோம். அப்பொழுது பயணம் செய்ததிலே ஒரு மனிதன் என்னை பார்த்து கேட்டான், நீங்கள் என்ன பாஸ்டரா அப்படின்னு என்னை கேட்டான். நான் இல்லை, நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், உங்களை பார்ப்பதிலிருந்தே அதை நான் புரிந்து கொண்டேன். உங்களுடைய இயல்பு, உங்களுடைய பேச்சு, நீங்கள் எங்களிடம் பழகுவதை பார்த்தால் சாதாரணமானவர் போல தெரியவில்லை. நான் புரிந்து கொண்டேன், ஏதோ நீங்கள் பாஸ்டராக இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் உண்மையாகிவிட்டது என்று சொன்னான். அதற்கு நான் கேட்டேன், நீங்கள் கிறித்தவரா என்று கேட்டேன். ஆம் என்றார். ஆம் என்றவுடனே நீங்கள் கத்தோலிக்கரா என்று நான் கேட்டேன். அதற்கும் அவர் ஆம் என்றார். ஆம் என்று சொன்ன உடனே என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை எப்படி கத்தோலிக்கர் என்று கண்டுகொண்டீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், உங்களிடம் கழுத்தில் ஜெபமாலை இல்லை, சுரூபம் இல்லை, நீங்கள் அந்த ஆலயத்தை கூட கடந்து வருகிற போது ஒரு சிலுவை அடையாளம் கூட வரையவில்லை. இருந்தாலும் நான் உங்களை கத்தோலிக்கர் என்று நான் கண்டுகொண்டேன். எப்படி எனில், நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்று சொன்னவுடனே உங்களுடைய முகத்திலே தெரிந்த அந்த முகப்பாவனை, உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எனக்கு இவர் கத்தோலிக்கராகத்தான் இருக்க வேண்டும் என்று சிந்தனையை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அவரிடம் பேசிக்கொண்டே வந்தது. அப்பொழுது அவர் பல காரியங்களை பேசினார். பேசுகிற போது ஒன்றே என்று சொன்னார், நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற போது அந்த ஆலய நிகழ்வுகளிலே அடிக்கடி பங்கேற்பது உண்டு, மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஒரு காலத்தில் நான் கத்தோலிக்க குருவாக கூட மாற வேண்டும் என்று எனது தந்தை ஆசைப்பட்டார். ஆனால் நான் அதற்கு ஆசை கொள்ளவில்லை என்று சொல்லி பேசிக்கொண்டே வந்தார். அவருக்கு மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருமணமாகின்ற வயதிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் நன்கு படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது நான் யதார்த்தமாக கேட்டேன், நீங்கள் இப்போது ரெகுலராக ஆலயத்துக்கு செல்கிறீர்களா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மட்டும் செல்கிறீர்களா, அல்லது விழா காலங்களில் மட்டும் செல்கிறீர்களா என்று நான் கேட்கின்ற போது அந்த மனிதர் சொன்னார், எனது மனைவி, எனது பிள்ளைகள் எல்லாம்
எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆலயங்களுக்கு செல்வதுண்டு, வழிபாடுகளுக்கு செல்வதுண்டு. நான் மட்டும் எப்போதாவது அவருடைய கம்பல்சனில், என்னுடைய மனைவியினுடைய கட்டாயத்தினால நான் ஆலயத்துக்கு செல்வேன், இல்லை என்றால் அவ்வளவாக நான் செல்வதில்லை ஃபாதர் என்று அவர் சொன்னார். எனக்கு ஏன் என்று நான் கேட்கவில்லை. அப்பொழுது மற்றவரோடு அப்படி பேசிக்கொண்டே வந்தோம். நாங்கள் ஒரு இரவை முடித்த பிறகு மறுநாள் தொடங்கியது. அப்பொழுது மறுநாள் தொடங்கி இன்னும் ஒரு 2-3 மணி நேரம்தான் பயணம் செய்ய வேண்டும். நான் இறங்குகிற இடம் வந்துவிட்டது. அவர் இன்னும் அதிக தூரம் பயணிக்கின்றவர். அப்பொழுது சொன்னார், நீங்கள் என்னை கேட்கவே இல்லையே ஃபாதர், ஏன் நீங்கள் கோயிலுக்கு போகிற நீங்கள் என்னை கேட்கலையே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய நம்பிக்கையிலே நான் எப்படி தலையிட முடியும்? இருந்தாலும் கடவுளுடைய கான்ஷியஸ்னஸ் உங்களிடம் இருக்கிறது, கடவுளுடைய எண்ணங்கள் உங்களிடம் இருக்கிறது, அதே பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், வருகிற மனிதர்களை மட்டுமே நான் கவனித்தவனாக இருக்கிறேன் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் மனிதர்களை வைத்தே கடவுளை நான் புரிந்து கொள்வது அல்ல, ஒரு குருவானவரை பெற்று வைத்து அவர் கடவுளை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறேன். ஆகையினாலே ஒருவேளை எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு வந்திருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் நீங்கள் பேசிக்கொண்டே வருகிற போது மனிதனுடைய வாழ்வை வைத்து கடவுளை தீர்ப்பிட முடியாது, ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வைத்து மனிதனை தீர்ப்பிடலாம் என்று நேற்று இரவு மாலையிலே பகிர்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆக மனிதனுடைய வாழ்வு என்பது வேறுவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கிற மாத்திரத்திலே, அவன் கொண்டிருக்கிற பக்தியை பார்க்கிற மாத்திரத்திலே கடவுளை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. மாறாக ஒவ்வொரு மனிதனும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறுகிறோம் என்பதாக நாங்கள் பேசிக்கொண்டே போனோம். அவர் புரிந்து கொண்டார். அப்பொழுது அவர் எனக்கு சொன்னார், நான் இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவரோடு இருக்கின்ற உறவிலே வாழ முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார். எங்கள் உரையாடல் முடிந்தது. நான் இறங்க வேண்டிய இடம் வந்தது. நான் இறங்கி சென்று விட்டேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிலையை தான் இன்றைய நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் வாழ்கின்ற காலத்திலே இது நடக்கிறது. திருமுழுக்கு யோவான் மெசியாவுக்காக சாட்சி பகரக்கூடிய மனிதனாக வாழ்ந்தான். அவருடைய வரவுக்காக வழிகளை ஆயத்தம் செய்கின்ற முள்ளு இல்லாமல் இல்லை, மாறாக மக்களுடைய மனதை சீர்திருத்தக்கூடிய மனிதனாக, பாவங்களிலிருந்து மூட நம்பிக்கையிலிருந்து அந்நியப்பட்டு இருக்கின்ற நிலையிலிருந்து ஆண்டவருடைய பாதைக்கு மக்களை வழிநடத்தக்கூடிய மனிதனாக, முன் தயாரிப்பாக வருகின்றவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யோர்தான் நதிக்கரையில் பலாயிரம் குருவானவர்கள் அங்கு இருந்தார்கள், போதிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களில் யார் இயேசு என்று அவர் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மனிதன் மீது அவருக்கு சற்று ஒரு தீப்பொறி இருந்தது. இந்த மனிதன்தான் வர இருக்கிற மெசியாவாக இருக்கக்கூடும் என்ற தீப்பொறி. தன்னுடைய சீடர்களை அவரிடம் அனுப்பி, நீர்தான் வர இருக்கிற மெசியாவா, இல்லை வேறு யாருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கணைகளோடு அவரை நோக்குகிற போது ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்வார் அந்த சீடர்களிடம், யோவானிடம் சொல்லுங்கள், இங்கு நலமற்றோர் குணம் பெறுகின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், நடக்க முடியாதவர் நடக்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர், இதற்கு மேலாக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள் என்ற உடனே அது மெசியாதான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிந்து கொண்ட யோவானும் அவருடைய சீடர்களும் அவரை பின்பற்றிய மக்களும் இயேசுவை மெசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அங்கிருந்த திருச்சட்ட வல்லுநர்கள், அங்கிருந்த சமாரியர், அங்கிருந்த பரிசேயர் இவர்களெல்லாம் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்களுடைய மனநிலையை தான் பிரதிபலிப்பதாக இன்றைய நற்செய்தி இருக்கிறது. இவர்கள் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக மனம் மாறியவர்களை, பாவத்திலிருந்து தங்களை மீட்டு கொண்டு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று தங்களை புதியவர்களாக புதிய வாழ்வுக்கு, புதிய சிந்தனைக்கு, புதிய கடவுள் நம்பிக்கைக்கு உட்படுத்துகிற மக்களை ஏளனமாக பார்க்கிற இவர்களை பார்த்துதான் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்ற சிந்தனையை கொடுப்பவராக ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு இந்த திருமுழுக்கு யோவான் என்பவர் யார் என்பதையும் அவருக்கு பாடம் புகட்டுகிறார். மனிதருள் பிறந்தவர்களில் மிக சிறந்தவர். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மனிதராக பிறந்தவர்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், திருமுழுக்கு யோவான். அவரை விட யார் இன்னும் சிறந்தவராக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்புகிற போது அவர் சொல்லுவார், விண்ணரசிலே மிக சிறியவர் திருமுழுக்கு யோவானை விட பெரியவராக இருப்பார் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் இன்று கடவுள் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். பல நிலைகளிலே பிறரை குற்றம் சாட்டி கொண்டு, பிறரிடம் இருக்கின்ற தவறுகளை கண்டுபிடித்து கொண்டு அவர்களிடமிருந்து கடவுளை நாம் பார்க்க முயல்கிறோம். ஆனால் கடவுளை நாமாக பார்க்க வேண்டும். கடவுளை அவராகவே நான் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாம் தேடுகிற ஆசீர் நமக்கு கிடைக்கின்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் அருமையாக ஆண்டவருடைய இயல்புகளை பற்றி சொல்லுகிறார். தான் கண்டுணர்ந்ததை, தான் அனுபவித்ததை, தன்னுடைய கடவுள் அனுபவத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார். அப்படிதான் கடவுளை நம்புகிற நீங்களும் நானும் கடவுளை வெளிப்படுத்துகிற கருவிகளாக மாற வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக அல்ல, யாரோ ஒருவரால் நமக்கு வழிநடத்தப்பட்டது என்பதற்காக அல்ல, மாறாக அவருடைய கடவுள் அனுபவம் என்பது வேறாக இருக்கிறது. என்னுடைய கடவுள் அனுபவம் எப்படியாக இருக்கிறது என்பதை நான் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நான் நலமாக இருக்கிறேன், பிறர் தவறாக இருக்கிறார்கள், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே என்ற மனநிலையிலே வாழ்கிறோம். அப்படியல்ல வாழ்வு. வி ஆர் ஓகே, நாம் அனைவரும் நலமாக இருக்கிறோம் என்ற சிந்தனையிலே வாழ்கிற போதுதான் கடவுளை எளிமையாக நாம் கண்டுணரக்கூடிய மனிதர்களாக வாழ ஆசைப்படுகிறோம், வாழ்கிறோம். அந்த நிலையிலே பார்க்கிற போதுதான் கடவுளை பிரதிபலிப்பவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் என்ற 2 வேறுபாடுகளை யோவானிடமிருந்தும் தன்னிடமிருந்தும் இயேசு விளக்குகிறார். இன்றைய பிற்பகுதி விவிலியத்தில் யோவான் உணவு அருந்தவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அவருக்கு பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்டு யோவான் வாழ்ந்தார். அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித இயல்புகளோடு உண்ணவும் குடிக்கவும் பிறரோடு உறவிலே வாழவும் செய்தார் மணமகன் இயேசு. அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதையும் கொள்ளாத மனிதர்களாக வாழ்ந்தால் கடவுள் அனுபவத்தை எப்படி நாம் உணர முடியும்? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாகத்தான் இருக்கும். நன்மை செய்கின்றவர்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தீமை செய்கின்றவர்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நன்மை தீமை அறிந்து கொள்ள முயலாமல் நான் தான் உண்மையானவன், நான் சொல்வதுதான் நீதியானது என்ற அந்த மனப்போக்கிலே வாழ்கிறோம். இந்த மனப்போக்கில் வாழாமல் திருமுழுக்கு யோவானைப் போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். நீர் எதிர்பார்த்திருக்கிற மெஸ்ஸியா நீர்தாமா என்ற கேள்வி கணையோடு தம்முடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பினார். அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: நோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே இவர்தான் மெஸ்ஸியா என்று கண்டுணர்ந்தார். கண்டுணர்ந்ததனுடைய அடையாளமாக இவர் மனிதர்களிலே பிறந்தவர்களுள் சிறந்தவராக உயர்த்தப்பெறுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை திருமுழுக்கு யோவான் கண்டுகொண்டார். நீங்களும் நானும் அப்படியாக கடவுளை மனிதர்களிலே கண்டுகொள்ளக்கூடிய அழைப்பினை பெறுகிறோம். அதற்கு நாம்
பதிலளிக்கின்ற போது நம்முடைய வாழ்வு அர்த்தமாக மாறுகிறது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை கயின்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதத்தினரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கொடி ஜபிக்கிற உமது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஏசுதரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் நம்மை காத்திருத்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ளருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.